இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுடைய 17th லெசன் ஹவா பத்தி பார்க்க போறோம். சாரங்கி புக்ல இருந்து. ஹவானா காற்றுன்னு அர்த்தம். காற்றை பத்தி தான் போயும் பார்க்கலாம் வாங்க. ஊப்பர் நீச்சே தாயே பாயே ஹவா சலி சாய் சாய். ஊப்பர்னா மேலே நடத்தும், அதாவது அப் சைட்ல. நீச்சேனா டவுன் சைடு நடத்தும், கீழே. தாயே பாயே தாயேனா ரைட் சைடுன்னு அர்த்தம். பாய்னா லெஃப்ட் சைடுன்னு அர்த்தம். மேல கீழே ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல. ஹவா சலி சாய் சாய். ஹவானா ஏர்னு அர்த்தம், காற்று. சலினா டிரைவ்னு அர்த்தம், ஓடுறதுன்னு சொல்லுவாங்க, நடக்கிறது எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அத சலின்னு சொல்லுவாங்க. அதாவது ரன் ஆயிட்டு இருக்குது. எப்ப? சாய் 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 டைம்னு அர்த்தம். ஈவினிங் டைம்ல வந்துட்டு ஹவா வந்துட்டு காத்து வீசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. முன்னிக்கோ சேடுக்கர் சட்டுகரி பேடுப்பர். முன்னிங்கிறது நம்ம கேர்ளோட நேம். அவங்கள வந்துட்டு சேடுனா டீஸ்ன்னு அர்த்தம். டீஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க, வம்புலுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வம்புலுக்கு தான் எது நம்ம காற்று. சட்டுகையி பேடுப்பர். சடுனா கிளைம்னு அர்த்தம், ஏறுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கையினா கடந்த காலத்தை குறிக்காது, ஏறிடுச்சான். எதுல ஏறிடுச்சு? பேடுப்பர். பேடுனா ட்ரீன்னு அர்த்தம், மரம். பருனா மேலேன்னு அர்த்தம், ஆண்னு சொல்லுவாங்க இல்லையா. பேடுப்பர் ஆன் த ட்ரீ, மரத்து மேல ஏறிக்கிச்சாமா. हाथ नहीं आऊंगी दूर मैं उड़ जाऊंगी. हाथ இப்ப காத்து என்ன சொல்லுது? ஹாத் நகி ஆவுங்கி. ஹாத்னா கையின்னு அர்த்தம், நகினா நெகட்டிவ் வேர்ட், நோன்னு சொல்லுவாங்களே, இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வேர்டு. ஆவுங்கி ஆனா கம்னு அர்த்தம், ஆவுங்கினா வில் கம்னு அர்த்தம். அதாவது வராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா அது கை வராதுன்னு அர்த்தம் கிடையாது, உனக்கு கை எட்டாது. ஏன்னா மரத்து மேல ஏறிச்சு இல்லையா, சோ உனக்கு கை எட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காற்று சொல்ற மாதிரி சொல்றாங்க. தூர்மே உடு ஜாவுங்கி. தூர்னா ஃபார்னு அர்த்தம். தூரமா என்னது? மைனா நான். யாரு? நம்ம காற்று வந்துட்டு உடு ஜாவுங்கி. உடுனா ஃபிளைன்னு அர்த்தம், பறக்கிறது. ஜானா போறது இல்லையா. ஜாவுங்கி அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ், வில் கோ அப்படின்னு அர்த்தம். உடு ஜாவுங்கி, நான் பறந்து போயிருவேன் தூரமா அப்படின்னு சொல்லிட்டு காற்று சொல்லுதாமா. முன்னி போலி ஹன்ஸ்கர். முன்னிங்கிறது நம்மளுடைய கேர்ள் இல்லையா. போலினா டெல் சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க? ஹன்ஸ்கர் லாஃப், சிரிச்சுக்கிட்டே நம்ம முன்னி சொல்றாங்களாமா. ஹவா ராணி பஸ்கர். ஹவானா காற்று இல்லையா, ராணினா குயின் அர்த்தம். அதாவது ஹவா காற்ற வந்து ஒரு குயினா சொல்றாங்க. பஸ்னா செட்டில் அர்த்தம். கர்னா டூ இல்லையா, உன்னை வந்து நிப்பாட்டி. பக்கடு துஜே மை லாவுங்கி. பக்கடுனா கேட்ச்னு அர்த்தம், பிடிக்கிறது. துஜேனா யூன்னு அர்த்தம், உன்னைய. மைனா நானு. லாவுங்கி லானா பிரிங், கொண்டு வருதுன்னு அர்த்தம். லாவுங்கி அப்படின்னா வில் பிரிங், நான் கொண்டுட்டு வந்துருவேன் அப்படிங்கிறாங்க. எப்படியா? ஃபுங்கே மேலே ஜாவூங்கி. ஃபுகே அப்படிங்கிறது பலூன்ஸ் அர்த்தம். அந்த பலூன்ல என்ன பண்ணுவேன்? பிடிச்சு உன்னைய. லேனா அந்த டேக்னு அர்த்தம். அந்த பலூன்ஸ்ல உன்னைய எடுத்து ஜாவூங்கி, ஜானா போறதுன்னு அர்த்தம், நான் வந்து போயிருவேன். ஊங்கி வந்திருக்கு இல்லையா, ஃபியூச்சர் டென்ஸ், வில் கோ. நான் உன்னைய அந்த பலூன்ல வந்துட்டு வச்சு அடைச்சு எடுத்துட்டு போயிருவேன் அப்படிங்கறத அந்த பொண்ணு சொல்றாங்களாமா. இந்த போயம் யாரு எழுதியிருக்காங்க அப்படின்னா சிவச்சரண் சரோஹா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சிபிஎஸ்இ ஹிந்தி கிரேட் 1 to 10க்கான யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெய்லியுமே ரெகுலர் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் நீங்க கொடுத்துக்கிட்டீங்க நோட்டிபிகேஷன்ல அப்படின்னா டெய்லி நம்ம அப்லோட் பண்ற எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஹிந்தி எக்ஸ்பிளனேஷன் சர்வீஸ் அவைலபிளா இருக்கு. அந்த சர்வீஸ்ல என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஹிந்தி கண்டென்ட் எங்களுக்கு மெயில்ல சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பர்சனலா உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணிடுவோம். இது ஒரு பெய்டு சர்வீஸ் தான். மெயில் ஐடி வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் சர்வீஸ் பத்தின டீடைல் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல டாப்ல இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.